காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 93. வயது மூப்பு மற்றும் சிறுநீரக பிரச்சினை காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த குமரி அனந்தன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குமரி அனந்தனின் உடல் சாலிகிராமத்தில் உள்ள அவரது மகள் தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதியாக இருந்த குமரி அனந்தன் பெருந்தலைவர் காமராஜருடன் இணைந்து பணியாற்றிய பெருமை பெற்றவர். 5 முறை எம்எல்ஏவாகவும் ஒரு முறை நாகர்கோவில் தொகுதி எம்பியாகவும் இருந்துள்ளார். அவரது மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அரசு பள்ளி மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் மாணவர்கள் காயமடைந்ததை அடுத்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தீபாம்பாள்புரத்தில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் செவ்வாய்க்கிழமை அன்று 5ஆம் வகுப்பறை கட்டடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 4 மாணவர்கள் காயமடைந்தனர். விடியா அரசின் அலட்சியத்தால் மாணவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக கூறி பொதுமக்கள் பாமணி அத்திமடை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வகுப்பறை கட்டடங்களை தரமற்ற முறையில் கட்டிய ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முழக்கமிட்ட அவர்களை விடியா திமுக அரசின் ஏவல்துறை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டது. பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படும் பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதி எங்கே செல்கிறது என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.